திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இதுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ட்ராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராஜரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன்னா மாதிரி இன்னும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு படம் முன்னால் பேசும்போது ராதா ரவி சொன்னார் இல்லையா, எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம், அதுக்கு தான் யோசிக்கணுன்ட்டு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தம்பிதுரை அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார், எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு முதல்ல கேட்குறாங்க, படம் கதை சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுமுகங்க தான் நடிச்சிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒருத்தன் என்னுடைய மாணவன் சொல்லக்கூடிய அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த அருண் பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாப்புல இந்த டோட்டல் டீமை. அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு. என்னென்னா பின்னால் பிரகாசமாக வரப்போகிற ஒரு டீமை எனக்கு ஒன்று வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ யாரும் தெரியலன்னா கூட அருண் பாரதி வந்து சாதாரணமாக வந்து ஆப்ளிகேஷன் அது இது எதுவும் நிற்க மாட்டாப்புல. அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல. ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீமில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா வர்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதனால் அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைன் எழுதியிருந்தாங்க. வந்தோடனே சாந்தினிகிட்ட கேட்டேன், பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அம்மா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி கேட்டேன். அதான் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷனுங்கிறது ஒன்று இருக்கும், சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தோடனே அதுதான் பார்த்தேன். என்னென்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். என்னென்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நடித்தவங்க வந்திருக்காங்க, இதை தாண்டி எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்கள், பத்திரிக்கையாளங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இது நம்மால் ஒருத்தர்னால தான் முடியும். நிக்கல் ஸோ அவரும் என்னோட ஸ்கூல்லேருந்து வந்தாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ நான் உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ க்ரௌட் நான் எதிர்பார்த்துட்டு நான் வரல. அப்புறம் வந்தோடனேயுமே வந்து அதுக்கப்புறம் உள்ள வரும்போது தான் வந்து இவ்வளோ க்ரௌடுன்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்னென்னா தம்பித்துரை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா இருக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி
விழா நாயகன்னு சொன்னால் டைரக்டரையும் சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம். ராஜ் பிரதாப் இவளை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீவிதான்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு இது ஃப்ளவர் பொக்கே கொடுக்கல? ஏங்க நியாயமாக அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும். கொடுங்க, நான் கொடுக்குறேன். என்னென்னா அந்த படத்தை பற்றி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்படியெல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்துருங்க. அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த விதத்தில் வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது, அது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க, அதில் அவர் ராஜ் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவர் இது எடுத்துட்டாருன்னு. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோ டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னு தெரியுது. ஸோ அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த டீமில் வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது, ஒவ்வொருத்தர் எல்லாம் புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளவு இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க. ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா போதும், அந்த ஒரு படத்தில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 16 வயதுலாம் எடுத்துட்டோம்னா அந்த டைமில் வந்து எங்கள் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு படம். அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான். அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது. ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ட்ராமான்னா எனக்கு அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா, என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் நினச்சிருப்பார் இவருக்கு இது கூடவா தெரியாமல் இருக்குன்னு. உண்மையிலேயே எனக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலன்னு கேட்டுருவேன். அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் அசிஸ்டன்ட் விட்டு, தமிழில் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, தமிழில் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா, அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் அசிஸ்டண்ட்டுகளுக்கு கூட நான் சொல்கிறது என்னென்னா, கதை திங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ளே உன்னை என்ன பாதிச்சது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண. நீ உன்னை பாதித்த விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக கிடைக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லுவேன்.